வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்து தியேட்டர்ல ஒரே கூப்பாடுங்க. பராசக்தி பராசக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஏதாவது சில தற்குறிகள் இதை மட்டும் கட் பண்ணி போட்டு எனவே பேசுவோம் இப்படி சொல்லுச்சு அப்படின்னு போடுவீங்க. போடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். திமுக ஒரு தீய சக்தி, யாருக்கு எதனால எப்படி? இப்ப இந்த வீடியோ முழுக்க யாருக்கு எதனால எப்படி அப்படிங்கிறதுக்கான பதில் வரப்போகுது. யாருக்கு திமுக ஒரு தீய சக்தி? இது ஏதோ புதுசா நீங்க புரட்சிக்காக சொல்றது மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இல்ல, இது ஏதோ இன்றைய இளைஞர்களின் குரல் அப்படின்னு நினைச்சு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. 1971 அந்த டைம்ல ஒருவேளை என் தாத்தா இளைஞனா இருந்திருந்தா இப்படித்தான் பேசியிருப்பாரு. ஆனா என் தாத்தனோட அப்ப இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். ஏன் அவங்க அப்பன் சொல்லாத வார்த்தைய இந்த இளைஞன் சொல்றான் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு உங்க அப்பா சொல்லாத வார்த்தைய நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தான் அன்னைக்கும். சோ என்னைக்குமே திமுக இளைஞர்களுக்கு தீய சக்தி தான். கடந்த கால வரலாறு தெரியாத எல்லா இளைஞர்களுக்கும் திமுக தீய சக்தி தான். யாருக்குன்னு கேக்குறப்போ இளைஞர்களுக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல, இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் தீய சக்தி. அப்போ இந்தியா மத்த மாநிலத்துல இருக்க கட்சிகள் எல்லாம் தீய சக்தி இல்லையானா இல்லவே இல்லை. இந்தியால இருக்கிற அத்தனை மாநிலங்களும் கல்வியில பின்தங்கி நிற்கும் போது தமிழ்நாடு மட்டும்தான் முன்னேறிக்கிட்டே இருக்கு. அப்படி முன்னேறதுனால அவங்களுக்கு திமுக தீய சக்தி. அவர்கள் அப்படின்னா மொத்தமா சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறியீடு ஷார்ப்பா இல்லையோ? ஷார்ப்பா சொல்றேன். அவாக்களுக்கு திமுக ஒரு தீய சக்தி. அவாக்களுக்கு எதனால திமுக தீய சக்தி தெரியுமா? இன்னைக்கு காலையில போய் அந்த லேப்டாப் மேல நீங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினா வாரண்டி கிடைக்காதுங்கிற பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்ல. அந்த பேசிக் நாலேஜ் இல்லாத உங்ககிட்ட லேப்டாப் வந்துச்சுல்ல, அந்த லேப்டாப் உங்ககிட்ட வந்ததாலையும் அந்த லேப்டாப்ப திமுக உனக்கு கொடுத்ததுனாலையும் அவாக்களுக்கு திமுக தீய சக்தி. அவாக்களுக்கு திமுக தீய சக்தினா இளைஞர்களுக்கும் அவங்க தீய சக்தி தான். ஏன் இளைஞர்கள் அப்படின்னு கேக்குறீங்களா? இளைஞர்களுக்கு எப்பவுமே வரலாறு தெரியாது. ஏன் இளைஞர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றீங்களா? சொல்றேன். நான் தான் அடிக்கடி ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்றேன்ல, அவரை வச்சே சொல்றேன். அவர் முதலா ஓட்டு போடணும்னு வந்தது எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவுக்கு. அவர் ஓட்டு போடுற காலத்துல எம்ஜிஆர் இல்ல, அதனால திமுகவுக்கு ஓட்டு போட்டாரு. அடுத்த ஓட்டு மதிமுகவுக்கு போட்டாரு. ஏன்னா அன்னைக்கு அவங்க இளைஞர். அதுக்கப்புறம் சீமாங்கிட்ட போய் அப்புறம் திமுகவுக்கு வந்து இப்ப திமுக நிக்கிறாங்கல்ல, இதுக்கு பேரு புரிதல். என்ன பார்த்து நீயும் இளைஞர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஏதோ தப்பித்தவரை புரிதல் வந்துருச்சு. அந்த புரிதல் எனக்கு வந்ததுக்கு காரணம் கூட திமுகவும் இல்ல, பெரியாரிஸ்டுகளும் இல்ல, கம்யூனிஸ்டுகளும் இல்ல. சீமான் தான் எனக்கு இந்த அறிவை கொடுத்தாரு. அவர் எப்ப பெரியார பேச ஆரம்பிச்சாரோ அப்பதான் நான் பெரியார் யாரு என்னன்னே படிக்க போறேன். பெரியாருக்கே இதுதான் நிலைமைன்னா திமுகவுக்கு இதை விட மோசமான நிலைமை. சரி, இப்ப திமுக யாருக்கு தீய சக்தின்னு பாத்துட்டோம். எதுனால தீய சக்தின்னு பாக்கலாமா? இப்ப நீங்க பராசக்தியில போயிட்டு கூவுனீங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். அதுதான் முக்கியமான முதல் காரணம். முதல்ல இந்தி திணிப்ப தமிழ்நாட்டுல கொண்டு வரும்போது தீக ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுச்சு. அப்பவே தீக ஒரு தீய சக்தின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. குலக்கல்வியை ஒழிச்சதுனால தீக தீய சக்தியாவே மாறிடுச்சு. ஹிந்தி திணிப்பை எதிர்த்ததுனால வேற வழியே இல்லாம திமுகவும் தீய சக்தி ஆயிடுச்சு. ஒருவேளை திமுக அன்னைக்கு தூய சக்தியாக இருந்திருந்தால் வச்சுக்குவோம், சும்மா பேருக்கு வச்சுக்குவோம், இன்னைக்கு நீயும் நானும் பானிபூரி விற்கிறதுக்கு எங்க போயிட்டு இருப்போம்னு யோசி. உனக்கும் எனக்கும் என்ன கல்வி கிடைச்சிருக்குன்னு யோசி. அப்ப திமுக தான் இந்த கல்வி கொடுத்துச்சா அப்படின்னு கேக்குறீங்களா? திமுகவை விட்டுருவோம். இந்தியால வேற எங்கேயும் இப்பேற்பட்ட கல்வி இல்ல. இந்தியா ஒரே நாடா இருந்தா தமிழ்நாட்டுக்கும் அதே நிலைமை தானே இருந்திருக்கும். இருமொழி கொள்கை உன்னை என்னவா மாத்தி இருக்கு தெரியுமா? சரி உன்ன மாத்தல, உங்க அப்பனை
அவர்கிட்ட போய் கேளு, அவரு சொல்லுவாரு. இப்ப சமீபத்துல இந்தியா முழுக்க விஸ்வகர்மா இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. ஒருவேளை தமிழ்நாட்டிலயும் விஸ்வகர்மா ஏற்கப்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம சொல்ற இந்த தீய சக்தி திமுக தூய சக்தியா இருந்திருக்கும். எதனால தெரியுமா திமுக தீய சக்தி? உன்னையும் என்னையும் எதை வேணாலும் நீ படி, தவறி கூட குலத்தொழில செஞ்சிராதன்னு சொன்னதுனால. அதனால திமுக தீய சக்தி. மத்த மாநிலங்கள்ல எல்லாம் தூய சக்தி தான் ஆட்சியில இருக்குது. அதனாலதான் அங்க எல்லாம் விஸ்வகர்ம யோஜனா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. மும்மொழி கொள்கை எப்பவும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. எதனால தெரியுமா திமுக தீய சக்தி? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதிகமான பெண்கள் வேலைக்கு போறதுல முதன்மை பெற்றிருக்கும் தமிழ்நாடு, அதிகமான பெண் தொழில் முனைவோர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்த இந்த தமிழ்நாட்டை உருவாக்குன அந்த திமுக தான் தீய சக்தி. எதனால திமுக இங்க தீய சக்தியா இருக்குன்னு புரிஞ்சுதா? ஏன் உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் தூய சக்தியா இருக்குன்னு புரியுதா? சரி, எப்படி திமுக இன்னும் தீய சக்தியாவே இருக்கு? இளைஞர்கள் உருவாகிக்கிட்டே இருக்கிறதுனாலதான். எந்த இளைஞர்கள்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஒரு வீட்டுல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க சாதி பிறந்துருங்க. ஒவ்வொரு குழந்தையும் சாதியோட எப்படி பிறந்துகிட்டே இருக்கோ, இப்படி சாதியை கேட்டு வளர்ற அந்த குழந்தை இளைஞர் ஆகும் போது அது சொல்ற வார்த்தை தான் திமுக ஒரு தீய சக்தி. அப்ப சாதி இருக்குன்னு சொல்லிட்டாலே திமுக தீய சக்தி ஆயிருமா அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நீயும் நானும் திமுகவை பார்த்து திட்டுற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? அப்பன் புள்ள பேரனோட பையன், இந்த வாரிசுகள் தான் ஆட்சியில இருக்கணுமா? இந்த கோவம் உனக்கும் எனக்கு வருதுல்ல, அதனாலதானே திமுகவை தீய சக்தின்னு சொல்றோம். இந்த கோவம் நியாயம்னு நீ நினைச்சனா, வாரிசு மேல உன் கோவம் இருக்கிறது உன்னுடைய கோவம் தான் அதுன்னு நீ நினைச்சனா, கடந்த 20 வருஷமா நீ கட்டிங் பண்ண போயிட்டு இருக்கல, உன் தாத்தனோட தாத்தனுக்கு வெட்டின பேரனோட பேரன் தான் இன்னைக்கு உனக்கு கட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாளாச்சும் அவன்கிட்ட நீ கோவப்பட்டிருக்கியா? உன் தாத்தனோட தாத்தனுக்கு மண்பானை செஞ்சு கொடுத்தான்ல, அவனோட பேரனோட பேரன் தான் இன்னைக்கும் மண்பானை ரோட்ல வித்துட்டு இருக்கான். ஒரு நாள் நீ அவங்க கிட்ட போய் கோவப்பட்டதே இல்லையே. உன் தாத்தனோட தாத்தனுக்கு கல்லு கொடுத்தாங்கல்ல ஒருத்தங்க, அவங்களோட பேரனோட பேரன் தான் இன்னைக்கும் கல்ல இறக்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கு எதிராக உனக்கு கோபம் வரவே இல்லையே. அப்படி இறக்க வேண்டாம், நீ வேற ஏதாவது படின்னு சொன்னப்போ நான் இறக்கியே தீருவேன்னு ஒரு பேரை போய் கல்ல இறக்கிட்டு வந்தான். அதுவும் படமணத்திலேயே படிக்கட்டையும் கட்டி ஒவ்வொரு படியா ஏறி போய் இறக்கிட்டு வந்தான். அந்த வாரிசு மேலாம் அவங்களுக்கு ஒரு நாளும் கோபம் வரலையே. ஏன் தூய்மை பணியாளர்களோட அந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் மனப்பூர்வமா ஆதரவு கொடுத்தீங்கல்ல, ஏன் அவங்க மேல உங்களுக்கு கோபம் வரல? அடிமை வாரிசு தொழில்கள் மேல வராத உங்களோட கோபம் ஆட்சி அதிகாரத்துல இருக்க வாரிசு மேல மட்டும் உங்களுக்கு எப்படி வருது? அப்ப இந்த கோபமும் உன்னுடைய கோபம் அல்ல. நீங்க எல்லாம் இந்த வாரிசு தொழில செஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த அதிகாரத்துல இருக்க வாரிசு சொல்லிக்கிட்டே இருக்கு. மோடிக்கு வாரிசு இருக்கா? ஆனா விஸ்வகர்மா எவ்வளவு சிறந்ததுன்னு அவரு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் வாரிசு தானே, விஸ்வகர்மா உள்ள விட்டுட்டாரா? வாரிசு அற்றவன் உன்னையும் என்னையும் வாரிசு தொழில் செய்ய சொல்றாங்க. அதுக்கு லோன் எல்லாம் வேற கொடுப்பேன், அதுவும் பரம்பரையா நீ அந்த வேலையை பண்ற சர்டிபிகேட் வேற வச்சிருக்கணும். ஆனா நம்ம வாரிசு இத செய்யாதன்னு தான் சொல்லுது. இத செய்யாதன்னு சொல்ற வாரிசுக்கு பேரு தீய சக்தி, செய்யன்னு சொல்ற வாரிசு அற்றவன் தூய சக்தி. இங்க திமுக தீய சக்தி தான். யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு. பார்ப்பனர்களுக்கு தீய சக்தியா இருக்கிறதுனாலயே சூத்திரர்களுக்கும் அவங்க தீய சக்தி தான் சொல்லி கொடுக்கப்படுது. அத சூத்திரனே சொல்றதுதான் பார்ப்பனியத்தின் வெற்றி. திமுகங்கிற தீய சக்தி மட்டும் தூய சக்தியா இருந்தா படிக்கட்டு வச்சு பணமரம் ஏறினால அவன் படிக்கட்டு இல்லாமலே ஏறி இருப்பான். அவன் பையன் அமெரிக்கா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க மாட்டான். பனைமரத்துக்கு கீழே அவங்க அப்பா இறக்கி கொடுக்குற கல்ல வாங்கிட்டு போய் வித்துட்டு இருப்பான். போற வழியிலயே ஒரு டம்ளர் குடிச்சிட்டும் போவான். அப்படி குடிச்சிட்டு போற பையனை புடிச்சிட்டு வந்து படிக்க வச்சதுதான் திமுக. அந்த திமுகவை தீய சக்தின்னு சொல்ற நீதான் உனக்கு கிடைச்ச லேப்டாப் மேல ஸ்டிக்கரை ஒட்டி வாரண்டி கிடைக்காம பண்ணிக்கிற. முதல்ல லேப்டாப் கையில வந்துச்சுன்னா அதோட ஸ்பெசிபிகேஷனை பார்க்கணும். உங்க கையில இருக்க லேப்டாப் ஏஐ தொழில்நுட்பம் உள்ள லேப்டாப்,
அந்த ஏஐ தான் இந்த உலகையே ஆட்சி பண்ண போகுது. அதனாலதான் எங்கள் முதல்வர் அந்த லேப்டாப்ப உலகம் உங்கள் கையில்னு கொடுத்திருக்காரு. உலகத்தையே கையில வாங்கி வீட்டுக்கு போய் ஸ்டிக்கர் ஒட்டி நான் இன்னும் சுத்திரனாவே இருந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு சீக்கிரம் வந்துரும். அதுக்கு நீ இளைஞனா மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் பக்குவப்படவும் வேணும். எம்ஜிஆர் காலத்துல இளைஞர்கள் தான் எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க. சீமான் கிட்ட போனவங்களும் இளைஞர்கள் தான். இப்ப ஒரு ஆக்டரை பார்த்துட்டு பின்னாடியே போற தற்குறிகளும் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களுக்கு வரலாற்று புரிதல் கொஞ்சம் லேட்டா தான் வரும். சுய அறிவற்ற இளைஞர் கூட்டமே இப்ப சொல்லு திமுக தீய சக்தின்னு. எஸ், திமுக தீய சக்தி தான். ஆதிக்க திமிர்களுக்கு எங்கள் திமுக தீய சக்தி தான். அடிமைகளை உருவாக்க நினைக்கும் எண்ணங்களுக்கு திமுக தீய சக்தி தான். பார்ப்பனியத்துக்கு என்றும் என்றென்றும் திமுக தீய சக்தி தான். அந்த தீய சக்தி எங்களுக்கு தூய சக்தி தான். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க பேச பேசவும் கத்தவும் தான் நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். நீங்களும் பேசுங்க, நாங்களும் பேசுறோம். நம்ம எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.